ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதிமுக 2 பிரிவுகளாக பிரிந்து நேற்று ஒன்று சேர்ந்தது. ஆனால் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் சி.வி. சண்முகம் பழனிசாமியை சந்திக்கவில்லை. இந்த சூழலில் விஜயபாஸ்கர் தன் வீட்டில் தொகுதி மக்கள் மற்றும் தனது ஆதரவாளர்களை சந்தித்து கூட்டம் நடத்தினார். அதிமுகவில் தொடரலாமா அல்லது தவிகவில் சேரலாமா என கருத்துக்களை கேட்டுள்ளார் என தெரிகிறது. எந்த அவசர கூட்டமும் நடைபெறல. ரொட்டீனாக எப்போதுமே சென்னையிலேருந்து நம்ம தொகுதிக்கு வந்தோடனே நான் காலையில் என்னுடைய இல்லத்தில் இருப்பேன். அதனால் இன்றைக்கு மிக கடுமையான கூட்டம். நீங்கள் சொன்னது போல் அது அவசர கூட்டம் இல்லை, அது ஒரு அவசியமான கூட்டமாக தெரிந்தது. நம்முடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், மாவட்ட அவைத்தலைவரில் தொடங்கி நம்முடைய ஒன்றிய கழக நகரக்கழக செயலாளர்கள், இதேபோல் நம்முடைய விராலிமலை தொகுதியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள், தேர்தலில் எனக்காக மிக கடுமையாக தொடர்ந்து பணியாற்றியக்கூடிய நம்முடைய கழக நிர்வாகிகள், நண்பர்கள், ஒன்று சொல்லப்போனால் தாய்மார்கள், நம்முடைய இளைஞர்கள், அன்பு தம்பிங்க, என்னோடு தொடர்ந்து எனக்காக பயணித்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லோரும் இன்றைக்கி வந்தாங்க. எல்லாரும் வர்றப்ப நான் அவங்கள பார்க்கணும், அவங்க கருத்தை நான் கேட்கணும், அவங்களுக்கு செவிமடுக்கணுன்ற முறையில் அவங்க எல்லாருடைய கருத்தை நான் கேட்டேன். 3 ஆப்ஷன் கொடுத்த 3 இதுல விசா இது பண்ணதா கன்சல்டிங் பண்ணதா சொன்னாங்க. நம்ம என்னென்ன கருத்துக்களை முன் வச்சாங்க? அது முதல்ல ஒரு விஷயம், நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழியில், புரட்சித் தலைவி அம்மா வழியில் பயணம் தொடருது. அதே நேரத்தில் எனக்கு முக்கியம் என்பது என்னுடைய தொகுதி மக்கள். அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இந்த மாபெரும் மலையில் கூட 62,000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தந்தது விராலிமலை மக்கள். இந்த மக்களுக்கு நான் நன்றியோடு இருக்கணும், நன்றி சொல்லணும், அவங்களுக்கு பணியாற்றணும், அவங்க நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்காக உழைத்தவர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு, அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நான் கேட்கணும். அதனால் அவங்க பல்வேறு கருத்துக்களை ஆதங்கமாக சொன்னாங்க, வருத்தமாக சொன்னாங்க, வேகமாக சொன்னாங்க. எல்லா கருத்துக்களையும் நான் உள்வாங்கியிருக்கிறேன். கருத்துக்களை கேட்பது என்னுடைய கடமை. அந்த கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிறேன், செவிமடுத்திருக்கிறேன், பொறுமையாக கேட்டிருக்கிறேன், அவங்கள பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கிறேன். அவங்க வேகமாக இருக்கிறாங்க. இதுதான் காலையில் நடந்தது. இல்லை அவங்க இல்லை அதாவது யூகங்களுக்கு பதில் இல்லை, அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 51 வயது ஆகிறது. 25 ஆண்டு காலம் பள்ளி வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கைன்னு போனால் கூட, கல்லூரியிலேருந்து அதிமுகன்ற அந்த மாணவர் பருவத்தில் அப்பா காலத்துலேருந்து இணைஞ்சு 25 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து இப்போ பொது வாழ்க்கையில் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நின்ற தேர்தல் எல்லாத்துலேயும் வென்றிருக்கின்றேன். 2001 பொது வாழ்க்கையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தொய்வு இல்லாமல் கொரோனா காலத்தில் என் உயிரை துச்சமென மதித்து இந்த தமிழக மக்களுக்காக நான் பணியாற்றுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை. இப்போ புதுக்கோட்டைனா மருத்துவக் கல்லூரியிலேருந்து காவிரி குண்டாறு போல திட்டங்களை கொடுத்துக்கிறோம். அதனால் இப்போவும் என்னுடைய எண்ணம் மக்களுக்கு பணியாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். மக்களுக்கு, எனக்கு முன்னாடி அந்த மக்கள் நிற்கிறாங்க, அந்த மக்களுடைய நம்பிக்கை, அவங்க என்ன முடிவோ அதான் என் முடிவு. இவ்வளவுதான் என் பாயிண்ட். இப்ப என்னுடைய பதில் எப்படி இருக்கு? தடுமாற்றமா இருக்கா? எப்படி இருக்கு? நிலையா தானே இருக்கு. வாக்களித்த இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வாக்களித்த விராலிமலை மக்களுக்கு தொடர்ந்து நற்பணிகள் செய்யணும்னா ஏதாவது ஒரு முடிவு நீங்க எடுத்தாகணும். அந்த மக்களுக்கு செய்யணும், தனி ஒரு மனிதரா செய்ய முடியாது. அப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நீங்க சொல்ற மாதிரி தான் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த கருத்தை நான் உள்வாங்கியிருக்கிறேன். அதனால அவங்க கருத்தை உள்வாங்கி அதிமுக பிரிஞ்சு சென்ற போது அவர் பொதுமக்களுடைய தொகுதி மக்களோட கருத்து கேட்டது நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு தான் தகவல் தமிழக அரசு போய் சேர்ந்தாரு. நம்ம அந்த மாதிரி எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? இல்லை இப்போ ஒரே சூழல் தான். நான் ஒன்றுமே இல்லை, காலையில் ரொட்டீனாக எல்லா நிர்வாகிகளையும் சந்திச்சிருக்கிறேன், ஒன்றிய சிலர், நகர சிலர். அதனால் தொகுதி மக்கள் என்ன விரும்புகிறார்களோ, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். இது பாயிண்ட் நம்பர் 1. எனக்காக என்னோடு பயணித்தவர்கள், எனக்காக கட்சிக்காக உழைத்தவர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், கட்சியுடைய ஒன்றிய நகர சிலர் என்ன கருத்து சொல்கிறாங்களோ அது பாயிண்ட் நம்பர் 2. ஸோ இதுதான் அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய முடிவு தான் என் முடிவாக இருக்கும். கருத்துக்களை கேட்க தொடங்கி இருக்கின்றேன். காலையில் பல்வேறு கருத்துக்களை நான் உள்வாங்கி இருக்கின்றேன், கருத்துக்களை நான் கேட்டிருக்கிறேன்.
செவிமடுத்திருக்கிறேன். இவ்வளவுதான் சப்ஜெக்ட். அதான் சொல்லிட்டேன் சார். ஒவ்வொரு தடவையும் விராலிமலை மக்கள் வந்து உங்கள் மேல அன்பு செலுத்தி வாக்கு வித்தியாசத்தை வந்து ஒவ்வொரு தேர்தலையும் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்காங்க. அப்ப அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கும் போது நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும், ஒரு மாற்றம் நீங்க இருக்கணும். என்ன மாற்றம்னு சொல்லிருங்க. இல்ல, அதுக்காக மாற்றம் இருக்கணும்ன்றது இல்ல, அவங்களுக்கு நல்லது செய்யணுன்றதுல நான் உறுதியா இருக்கிறேன். மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதில் நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். விராலிமலை மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ, எந்த நம்பிக்கை வச்சு எனக்கு வாக்களித்தாங்களோ அதை நான் செய்யணும். அவங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். என்னோடு பயணிப்பவர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு தான் முடிவெடுக்க முடியும். கருத்துக்களை கேட்டிருக்கிறேன், அவ்வளோதான் எனக்கு பயணம். இருந்து நீங்க வந்து பல்வேறு பயணங்கள் செஞ்சிருக்கீங்க, முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. அதிமுகவோட தற்போதைய செயல்பாடு நம்ம வந்து எப்படி திருப்திகரமா இருக்கா? ஏன்னா இரண்டு பிரிவுகளா பிரிஞ்சு நேற்றுக்கு தான் ஒன்று சேர்ந்திருக்கீங்க. இந்த சூழ்நிலை நீங்க அதிரடியா இன்னைக்கு மீட்டிங் போட்டு பல கருத்துக்கள் கேட்டிருக்கீங்க. அது நம்ம எப்படி சார்? இல்ல நான் திருப்பியும் சொல்றேன், இதுல அதிரடி இந்த மாதிரி வார்த்தைகள், பரபரப்பு இதெல்லாம் வேண்டாம். நான் ரொம்ப நிதானமா இருக்கேன், நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன், நான் ரொம்ப அமைதியா இருக்கேன். மக்கள் கருத்துக்களை அவங்க எல்லாருமே பயங்கர, அதனால தான் நான் ஒரு 12 மணிக்கு மேலே நான் வைண்ட் அப் பண்ணிட்டு நான் இப்போ திருமண நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்களும் என்னை சூழ்ந்ததுனால நான் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கேன். எல்லாரும் வர்றாங்க, பார்க்குறாங்க, அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. நான் அதை கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான தருணத்தில் நான் மக்கள் கருத்தை கேட்காம கட்சி நிர்வாகிகளுடைய ஒவ்வொருவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு மக்கள் என்ன உணர்வுகளை பிரதிபலிக்கிறாங்கன்ற அந்த கருத்துக்கு மதிப்பளித்து அவருடைய உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அந்த கருத்தை கேட்டுட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். நாளைக்கு நிறைய திருமணங்கள் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 40-50 பத்திரிகை வரும். என்னுடைய பயணம் சார் 2 அணிகளுமே இணைஞ்சிருச்சு. நேத்து மகிழ்ச்சியானதுன்னு சொன்னாங்க எல்லாருமே அதிமுக. இப்போ நீங்க வந்து எந்த அணியில இருக்கிறீங்களா, இல்ல அதிமுக வந்து இணைஞ்சிட்டீங்களா? எல்லாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவோட வழியில பயணம் தொடருதுன்னு சொல்லிக்கிறேன். அப்ப அதிமுக நம்ம இருக்கிறோம், அப்படிதான் சார். இன்னைக்கு அமைச்சர் ஆதவ பேசும்போது 90% அதிமுகவினர் இன்னும் வந்து சேர்றாங்க, முன்னாள் அமைச்சர்கள் வந்துட்டு இருக்காங்க, சனிக்கிழமை கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமண நிகழ்ச்சியில பெரும்பாலும் நான் பார்க்கல, இந்த பேட்டியை பார்க்கல. நான் ரொம்ப இட்ஸ் வெரி கிளியருங்க. இல்ல நீங்க எவ்வளவுதான் நீங்க ரொம்ப ஆர்வமா கேட்டாலும் ஒரே பதில் தான். காலையில் நிர்வாகிகளை சந்தித்தது உண்மை. நிறைய நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மகளிர் வந்தாங்க, நிறைய இளைஞர்கள் வந்தாங்க, நிறைய ஒன்றியச்சிலர் வந்தாங்க, நகரச்சிலர் வந்தாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் என்பதும் உண்மை. கருத்துக்கள், அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னார்கள் என்பது உண்மை. எல்லாத்தையும் உள்வாங்கியிருக்கிறேன், செவிமடுத்துக்கிறேன், மனதில் வச்சுக்கிறேன். நிறைய வந்தது சொல்ல வேண்டிய தருணத்தில் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு சொல்லிருக்கீங்க எந்த இடத்துல நம்ம வந்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? நானும் இங்கதான் இருக்கேன், புதுக்கோட்டையில. நீங்களும் இங்கதான் இருக்கீங்க. நம்ம எப்ப வேணாலும் சந்திச்சுக்கலாம். காலையில இருந்து கட்சி நிர்வாகிகள் சொல்லி நினைவு ஒரு பரவலா கருத்து இருக்கு. இப்ப வந்து கட்சி தலைமையில எடப்பாடி தரப்புல இருந்து உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா, ஏதோ பேசினாங்களா சார்? இந்த மாதிரி டிவில எல்லாம் ஒளி போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு தகவல். இல்ல நீ ரொம்ப பாவம், மனோ நல்ல நண்பர், பதட்டமா வேண்டாம், பொறுமையா இருக்கு, பொறுமையா. உங்கள்ட்ட இருந்து விராலிமலை தொகுதி மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்களா, புதிய மாற்றத்தை விரும்புறாங்களா? இல்ல அதுதான் மக்கள் என்ன சொல்றாங்க. இப்ப காலையில நான் வந்து ஒரு 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் என்னால் வெளியில் நகர முடியாத அளவுக்கு கடுமையான கூட்டம். பல்வேறு கருத்துக்களை எனக்கு எல்லாரும் சொல்கிறாங்க. தாய்மார்கள் சொல்கிறாங்க, ஒரு பல கருத்துக்களை சொல்கிறாங்க, இளைஞர்கள் சொல்கிறாங்க, நம்ம எங்களுடைய கட்சி ஒன்றியச்சிலர் சொன்னாங்க, வேகமாக சொல்கிறாங்க, ஆதங்கமாக சொல்கிறாங்க. ரொம்ப நீங்கள் தம்பி நம்ம மனோ இப்போ வேகமாக கேட்குறல, அந்த மாதிரிலாம் கருத்துக்கள் வருது. நான் எல்லாரையும் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, ரைட் அப்படின்னு எல்லா கருத்தையும் உள்வாங்கிட்டு இருக்கேன். ஸோ கருத்து கேட்கின்ற நிகழ்வு தொடர்கிறது. எப்போ வேணாலும் போனோம் சார். நேற்றைய சந்திப்பின் போது வேலுமணி சாரோட நீங்க இல்லாதவங்க 2 பேர், நீங்களும் சிவி சண்முக சாரும் இல்லைங்கிற, அதனால கருத்துக்கள் பல்வேறு யூகங்கள் வந்து தமிழக அரசியல்ல புரண்டோடிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு உறுதியான ஒரு முடிவு கொஞ்ச நாள் ஓட்டுமே, என்ன இருக்கு. நன்றி. அதிமுக தலைமையிலேயே தகவல் காலையில இந்த மாதிரி இப்ப காமைக்காக நினைப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள்ட்ட பேசினாங்களா சார்? இல்ல இது யாரு, நீங்க தானே சொல்றீங்க. நான் தான் என்னுடைய பாயிண்ட் ரொம்ப கிளியரா சொல்லிக்கிறேன், வெரி கிளியர். நீங்க ரொம்ப நிதானமா இருக்கீங்க, கிளியரா இருக்கீங்க. புதிர்ச்சி அரசியல்வாதி நீங்க சொல்லிட்டீங்க, மாற்றத்தை விரும்ப மக்களுக்கு மாற்றம் ஏற்படுமா, மாற்றம் கொடுக்கப்படும், மாற்றம் இருக்குமா இருக்காதா சார்? எந்த முடிவும் என் மக்கள், விராலிமலை தொகுதி மக்கள் எனக்கு வாக்களித்த அந்த தெய்வங்கள் என்ன நினைக்கிறார்களோ, என் வாக்களை பெறுவதற்காக எனக்காக எந்த அளவிற்கு என்னுடைய
கட்சி நிர்வாகிகள், எங்கள் நண்பர்கள் எல்லாரும் உழைத்தார்களோ, அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, அவர்கள் எதை விரும்புகிறார்களோ, அவர் எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஒட்டி என்னுடைய கருத்து. விராலிமலை மக்கள் வந்து அவங்க கருத்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க சார். என்ன கருத்து சார்? காலையில இருந்து அதிகமா கருத்து என்ன சார் வந்திருக்கு? இல்லை, இப்போ பேசியிருக்கிறேன். இன்னும் இப்போ இன்றைக்கு மாலையும் சந்திக்கிறேன், நாளைக்கு காலையும் சந்திக்கிறேன். அவசரப்படாமல் எல்லாருடைய கருத்துக்களை உருவாங்க. இருக்குமா? ஏன் இந்த அவசரம்? நன்றி.